ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் வீடியோவுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் பகவத்கீதையின் சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பகவத்கீதை அதில் என்ன சொல்ல வராங்க, மனிதநேய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல கீதாசாரம், அதாவது பகவத்கீதையின் கீதாசாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, நேற்று வேறொருடையது, இன்று எனக்கு, நாளை இன்னொருடையது, அப்படி நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். அதைத்தான் கீதாசாரத்தில் சொல்லப்படுறது முக்கியமான ஒரு விஷயமா. அதை தவிர நம்ம இழந்தது எதுக்காக நம்ம அதுக்கு கஷ்டப்படணும், ஏன்னா நம்ம இழந்ததை நாம் உருவாக்கலை அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது தவிர நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த உலகத்தினுடைய ஒரு சொத்து, அது நமக்கானது அல்ல, நம்ம உரிமை கொண்டாடவும் முடியாது அப்படின்றதையும் கீதாசாரம் விளக்குது. இந்த பகவத்கீதையின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடமையை அறியாத அர்ஜுனனுக்கு ஞானம் கற்பித்து கடமையை நோக்கி வழிகாட்டுவதே கீதையின் குறிக்கோளாக இருக்குது. அதாவது மேற்கோள் குறி காட்டுறாங்க எப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், கடமையை செய் பலனை எதிர்பாராது, அதுதான் இந்த கீதாசாரத்தின் ஒரு அடிப்படை மேற்கோள் குறியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பகவத்கீதைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல பகவத்கீதை ஆரம்பமாகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருதராஷ்டிரனும் அவரது மந்திரி சஞ்சயனும் அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரியும், அந்த யுத்தத்தை திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் அவர் ஞானத்தின் மூலமாக பார்த்து அவருக்கு விளங்குற மாதிரி தான் இந்த பகவத்கீதை ஆரம்பமாகுது. அதாவது அந்த வேறொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடக்கிறத அவங்க பார்க்கறது எப்படின்னா, குரு வேதவியாசர் அவர்கள் மூலமாக அந்த ஞானத்தை பெற்று அந்த வரத்தை பெற்றிருக்காரு சஞ்சயன் அவர்கள். இந்த யுத்தம் ஆரம்பமாகலிருந்து தான் பகவத்கீதையும் ஆரம்பமாகுது. நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக அதன் விளக்கத்தின் சுருக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் ஸ்லோகம் 47 இருக்கு. அந்த அத்தியாயத்தின் சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடக்கிறது. துரியோதனன் தனது சொந்த சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் எதிராக போரிட தயாராக இருக்கும்போது திடீரென்று கவலை அடைகிறான். அவன் கிருஷ்ணனிடம் தனது மனநிலையை பற்றி சொல்கிறான். மேலும் போரிடுவது சரியானதா என்று கேட்கிறான். 2வது அத்தியாயத்துல 72 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்மா, கர்மம் போன்ற முக்கியமான கருத்துக்களை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மா அழிவற்றது, உடல்தான் அழியக்கூடியது என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். மேலும் ஒருவன் தனது கடமைகளை செய்ய வேண்டும், ஆனால் அதன் பலனை பற்றி எதிர்பார்க்க கூடாது என்றும் கூறுகிறார். 3வது அத்தியாயத்துல 43 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை பற்றி விளக்கமாக போதிக்கிறார். அதாவது ஒருவன் தனது கடமைகளை செய்ய வேண்டும், ஆனால் அதன் பலனை பற்றி எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் இதன் பொருள். எந்தவித பலனை எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்தாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். 4வது அத்தியாயத்துல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 4வது அத்தியாயம் ஞான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். சரியான அறிவின் மூலம் ஒருவன் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடலாம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மேலும் ஞானத்தை பெறுவதற்கான வழிகளையும் அவர் விளக்குகிறார். 5வது அத்தியாயத்துல 29 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் கர்மயோகம் மற்றும் ஞான யோகம் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார். செயல்களை செய்வதையும் செயல்களின் பலன்களை துறப்பதையும் பற்றி விளக்கப்படுகிறது. 6வது அத்தியாயத்துல 47 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தியானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். அத்துடன் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி, தியானம் செய்வதற்கான சரியான வழிமுறைகள் என்ன என்பவற்றை பற்றியும் விளக்குகிறார்.
7வது அத்தியாயத்தில் 30 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய முழுமையான பரம்பொருளின் இயல்பை வெளிப்படுத்துகிறார். அதாவது தான் எப்படி அனைத்து உயிர்களிலும் பரவி இருக்கிறார், மேலும் அனைத்திற்கும் காரணமானவர் என்பதை பற்றி கூறுகிறார். 8வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் பிரம்மம், ஆத்மா, கர்மம் ஆகியவற்றின் இயல்பை பற்றி பேசுகிறார். மேலும் இறக்கும் தருவாயில் மனிதன் நினைக்க வேண்டியவை எவை என்பதை பற்றியும் கூறுகிறார். 9வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் உன்னதமான மர்மத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது தன்னை அடைவதற்கான எளிமையான வழிமுறையான பக்தியை பற்றி பேசுகிறார். 10வது அத்தியாயத்தில் 42 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் விபூதி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தனது தெய்வீக பெருமைகளையும் அம்சங்களையும் பற்றி பேசுகிறார். அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு சிறப்பான விஷயமும் தன்னுடைய அம்சம் என்பதை வெளிப்படுத்துகிறார். 11வது அத்தியாயத்தில் 55 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை, அதாவது கடவுளின் எல்லையற்ற பிரபஞ்ச வடிவத்தை பார்க்க விரும்புகிறான். கிருஷ்ணரும் அவனுக்கு அந்த தரிசனத்தை அளிக்கிறார். இந்த தரிசனம் அர்ஜுனனை வியப்பிலும் பிரமிப்பிலும் ஆழ்த்துகிறது. 12வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 12வது அத்தியாயம் பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் பக்தியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். தன்னை அடைய வேண்டுமெனில் முழுமையான பக்தியுடன் தன்னை சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார். 13வது அத்தியாயத்தில் 35 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 13வது அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் க்ஷேத்ரம் மற்றும் க்ஷேத்ரஜ்னா, அதாவது உடல் மற்றும் ஆத்மா பற்றிய விளக்கங்களை கொடுக்கிறார். எது அழியக்கூடியது, எது அழியாதது என்பதை பற்றி அவர் தெளிவுபடுத்துகிறார். 14வது அத்தியாயத்தில் 27 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் 3 குணங்களான சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகியவற்றின் பண்புகள் மற்றும் அவை மனிதர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறார். 15வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமன் பற்றியும் ஆத்மா, பிரகிருதி ஆகியவற்றின் இயல்புகள் பற்றியும் விளக்கமாக பேசுகிறார். 16வது அத்தியாயத்தில் 24 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 16வது அத்தியாயம் தைவாசுர சம்பத் விபாக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தெய்வீக பண்புகள் மற்றும் அசுர பண்புகள் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார். இந்த பண்புகள் மனிதர்களின் வாழ்விலும் நடத்தையிலும் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி விளக்கமாக சொல்கிறார். 17வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். பகவத்கீதையின் 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் 3 வகையான நம்பிக்கைகளான சாத்வீகம், ராஜசம், தாமசம் பற்றியும் அவை மனிதர்களின் செயல்களையும் வாழ்க்கையையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறார். 18வது அத்தியாயத்தில் 78 ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் சுருக்கமான விளக்கங்களை பார்க்கலாம். பகவத்கீதையின் 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது கீதையின் கடைசி அத்தியாயம், மேலும் கடந்த அத்தியாயங்களில் பேசப்பட்ட அனைத்து விஷயங்களின் சாராம்சத்தையும் உள்ளடக்கியது.
இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சந்நியாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றுக்கிடையேயான வேறுபாட்டை பற்றி பேசுகிறார். மேலும் ஒருவன் எவ்வாறு இந்த உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு இறுதி விடுதலையை அடையலாம் என்பதற்கான வழிகளையும் காட்டுகிறார். சரி, இவ்வளவு நேரமா நம்ம பகவத்கீதையின் சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளக்கணும்னு சொன்னா அதற்காக இன்னொரு வீடியோ நான் தயார் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அன்போடு இருப்போம், மனித நேயத்தோட வாழ்வோம். MNS உலகம், இது உங்கள் உலகம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம்.